ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மா இத பாரு இருக்குல்ல. பெரியது என்னங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என்ன? இதை எடுத்துட்டு போய் அந்த இடத்துல வைங்க. வைங்க. பாத்தியாடி, அவ என்னை இந்த வீட்டு வேலைக்காரி ஆக்கிட்டு போறா. நீயும் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா தானே இருக்க மகேஷ்? பெரியமா, அவங்க என்ன பண்ணுவாங்க பெரியமா? அவங்க தான் வசமா மாட்டிக்கிட்டாங்கல்ல. ஏன் மகேஷ், உன்னை நான் புத்திசாலின்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ இப்ப அந்த பூங்கொடி கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டியே. அப்பா பெரியத்த திரும்பவும் இதை கொண்டு போய் அதே இடத்துல வச்சிருங்க. என்ன? நீங்க இப்ப என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லயே இருந்திருக்கலாம்னு சொல்ல போறீங்க, அதானே? சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா தானே அவங்க இருக்காங்க. அவங்களும் ஏதாவது வேலை பார்க்கணும்ல. என்னடி, உன் கையில ஆதாரம் இருக்குன்னு ரொம்ப ஆடுறியா? உன்னை எதுவும் நான் கேட்க மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஐயோ அத்தை, திரும்பவும் சொல்றேன், நான் உங்க கூட சண்டை போட மாட்டேன், பழிக்கு பழி வாங்க மாட்டேன். அப்படி நினைச்சிருந்தா ப்ரொஃபசர் பேசின அந்த ஆடியோவை நான் இந்நேரம் சரவணன் கிட்ட போட்டு காமிச்சிருக்க மாட்டேன். எனக்கு உங்களை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்னு எந்த நினைப்பும் மனசுல வரல. நீங்க தான் என்ன வீட்டை விட்டு விரட்டணும்னு நினைக்கிறீங்க. நான் இந்த வீட்ல கடைசி வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுறேன். என்ன வீட்டை விட்டு விரட்டணும்னா நீங்க கோவப்பட்டு தான் ஆகணும். அதுல ஒரு நியாயம் இருக்குத்த. ஆனா நான் வாழணும்னு பொறுமையா இருக்கேன். என் பொறுமைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இதுக்கு நடுவுல பெரிய அத்தை எப்பவாவது சில சில்லற வேலைய பாக்குறாங்கல்ல, என்னடா அப்படின்னு யோசிச்சேன். அவங்களால சும்மா இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சது. அதான் அவங்களுக்கு சில்லற வேலைலாம் சரியா வராது, மொத்த வேலையா குடுக்கலாம்னு நினைச்சேன். பூங்குடி, பூங்குடி, ஏய் நீ இங்கதான் இருக்கியா? நம்ம ஊரு பெரிய வாத்தியார்கிட்ட இந்த மார்க்க காட்டுனேன். இந்த மார்க்க பார்த்துட்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு தெரியுமா? இங்க பாரு. அம்மா இங்க பாருங்களேன். ஏதாவது முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தீங்களா? நான் தான் குறுக்க போந்துட்டேனா? இல்ல சரவணா, கரெக்டான டைம்க்கு தான் வந்திருக்க. என்ன விஷயம்? இவ்ளோ நேரம் அத்தை என்ன பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு பூங்கொடின்னு கெஞ்சறாங்க. என்ன பூங்குடி சொல்ற? நம்பவே முடியல. ஆமா சரவணா, நீ எவ்ளோ நல்ல மார்க் எடுத்திருக்க. உன்னை போய் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனேன்னு அவ்ளோ ஃபீல் பண்றாங்க தெரியுமா? அவசரப்பட்டு உன்னை காலேஜ்க்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டேமா. இனிமே நானே சொன்னாலும் சரவணன் கேட்க கூடாது. உன்னை அவன் காலேஜ்க்கு கூட்டிட்டு போகணும். இத நானே அவன் கிட்ட சொல்றமான்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அப்படியாமா? ஐயோ, என்னங்க இப்பதானே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. சரவணன் கிட்ட கூட சொல்றேன்னு சொன்னீங்களே. ஆமாப்பா. பூங்குடி, அத்த அத்த என்கிட்ட சொன்னீங்கல்ல, அத சொல்லுங்க. நானே வேண்டான்னு சொன்னாலும் நீ கேட்க கூடாது சரவணா. பூங்கொடிய நீ காலேஜ்க்கு கூட்டிட்டு போகணும்னு நீங்க சொன்னீங்கல்ல, அத சொல்லுங்க. அட சொல்லுங்க சொல்லுங்க, சைலண்டாவே இருக்கீங்க.
ஆ? ஆமாப்பா, அதான். ஐயோ அத்தை, அந்த வார்த்தைய சொல்லி சொல்லுங்க அத்தை. அப்பதானே சரவணனுக்கு புரியும். நீங்க சொன்னாதான் அது எப்பவுமே சரவணன் மனசுல அழியாம இருக்கும். சொல்லுங்க. சரவணா, ஆமாப்பா, இதுக்கப்புறம் நானே பூங்குடிய காலேஜுக்கு கூட்டிட்டு போக வேணான்னு சொன்னா கூட நீ கேட்காதப்பா. கண்டிப்பா நீ கூட்டிட்டு போயிடணும். போதுமா? பாத்தியா பூங்குடி, அம்மா உன் மேல எவ்வளவு அன்பா இருக்காங்கன்னு? அத்தைய பத்தி எனக்கு தெரியாதா சரவணா? அவங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அம்மா, நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, இனிமே அந்த கடவுளே வந்தாலும் நான் கேட்க மாட்டேன். பூங்குடிய கண்டிப்பா காலேஜுக்கு கூட்டிட்டு போவேன். போதுமா? சரிப்பா. இதனே இன்னும் பாத்துட்டே இருக்க கூட. தர மாட்டேன். ஏன், இத வச்சு நீ என்ன பண்ண போற? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு, அதை முடிச்சிட்டு அப்புறமா தரேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நாளைக்கு நீயே அதை பார்க்க தானே போற.